ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் அர்ச்சனாவின் அன்பான வணக்கமுங்க. ஆரம்பத்திலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எபிசோடுக்கு எல்லாமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். டெய்லி எபிசோட் 11 மணிக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். அங்கே பற்றியடி மாப்பிள்ளை மூஞ்ச எப்படி சிரிச்சுக்கினேங்கிறாரு பெருப்பா. தாலி கட்டினதுலேருந்து சிரிப்பு குறையிலப்பா மனுஷனுக்கு. காதலிச்சவளையே கை பிடிச்சிட்டார்ல, அதான் இப்போ வரைக்கும் கையை விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிண்டல் பண்ணாதீங்கப்பா. என்ன கிண்டல் பண்ணாதீங்கப்பா மாப்பிள்ளை, நாங்கள் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா சிரிச்ச பக்கமாகவே இருக்கிறீங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறா பாருங்க ஒருத்தி ஆடி ஆயி. ஐயோ, இனிமேல் உன்னை நான் கிண்டல் பண்ண முடியாது இல்லடியா. நீ தான் இன்னொருத்தருக்கு புருஷனாயிட்டியா, ஜே பொண்டாட்டி ஆயிட்டியா. சே அப்படி இல்லைப்பா. அவள் ஃபாரெவர் உன் ஃப்ரெண்டு. நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம். நீ என்ன எவ்வளோ வேணாலும் திட்டலாம். நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு தான். நீ என்ன வேணாலும் சொல்லுன்னு. அதுவும் இல்லைம்மா, நான் இப்போ அவருக்கு புருஷனானாலும் இல்லை அது பொண்டாட்டி ஆனாலும் உனக்கு என்னை திட்டத்துக்கு எல்லா உரிமை இருக்குது. நீ தான் எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என் பட்டாணி தான் எங்க பாருறியே. அப்புறம் நாலு பின்ன நாங்களாம் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு வை. ஏய், என் புருஷனுக்கு நீங்கள் வர்றதெல்லாம் பிடிக்கலன்னு எங்களெல்லாம் துரத்திட மாட்டியா விட்டு விட்டு? என் புருஷனை கூட வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்டா. நான் உங்க யாரையும் வெளியே போனாலும் சொல்ல மாட்டேன்னா. நீங்கள் வந்துருங்கண்ணா. என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா பாரு. அடியே, இப்படியே ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். பால் தயாராகிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கண்ணே. அதெல்லாம் இவங்க சும்மா தாக்கா உட்காந்துட்டு இருக்க போறாங்க. வேற என்ன வேலை வெட்டி இருக்குது உங்களுக்கு? நீங்க போய் பொறுமையாவே பால் எடுத்துன்னு வாங்க. சரிப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ராகுலே, அவ்வளவுதான். நம்ம இதோட வீட்லயே இருப்போமா இல்ல மண்டபத்துக்கு போகணுமாடா? மண்டபத்துக்கு போனோண்டிய ரிசப்ஷன் வச்சிருக்கிறோம்ல. ஏன் வேணாமா உனக்கு ரிசப்ஷன் இல்ல? ஆமால்ல, ரிசப்ஷன் இருக்குது இல்ல. நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனா என்னடா, ரிசப்ஷன் நடந்தாலும் நான் லெஹங்காவை போட்டுக்கிட்டு நிக்க முடியாதே. எனக்கு வாங்கி வச்ச பட்டு சாரியை தானே கட்டிக்கிட்டு நிக்க முடியும். ஏன் அப்படியே லெஹங்காவே போட்டுக்கோ. அது எப்படிடா? என் பட்டு சாரி எல்லாருக்கும் காட்ட வேணாமா? நானு ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சரியாச்சே. அது இல்லாம நான் அந்த சாரியை கட்டிக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பார்வதி அத்தை இருக்கிறாங்களே, பார்வதி அத்தை என் மாதிரி ஏறி அவங்களுக்கு கூரை புடவை கட்டிக்கிட்டு தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நான் இது கூரை புடவையை கட்டிக்கிட்டேன். சே, இப்போ இதனாலதான்டா என்னால ரிசப்ஷனுக்கு லெஹங்கா கூட போட முடியல. என் பட்டு சாரியை கட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு. பட்டாணி வாக்கு மூலம் மாடி கொடுக்குற அவன் மாமியார் பக்கத்துலயே நிற்கிறாங்க. அது கூட வாடி தெரியல உனக்கு. அவளை இன்னைக்கு நீ மாட்டினடி நல்லா. அப்படியே அடி மணியே. அச்சோ பாவண்டி நீ. ஏடி உன் மாமியார் இப்படி இருக்கிறாங்க? சே, நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு ஏன் சண்டை போட்டிருப்பேன். கல்யாணத்தில் நான் பட்டு சரி தான் கட்டுவேன். நீ ஏன்டி விட்டு குத்தா? பெரிய மனசுடா எனக்கு. அதனால தான் வீட்டு கொடுத்தேன். என் மாமியார் அதில் இல்லை பாரு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தான் தெரியுமே அவங்கள பற்றி. அவங்க சரியான அதிகாரம் பிடிச்சவங்க, ஆக்கிரமம் பிடிச்சவங்க, சரியானவங்க அவங்க. என்னென்ன சொல்லுது பாரா. எல்லாத்தையும் பாரத்தை பொறுமையாக கேட்குறாங்க. இப்போ பாரு பட்டாணியை இன்னும் கோத்து விட்றேன். மணி, ஏன்டி அப்படி சொல்கிற அத்தையை பார்த்து? அத்தை எவ்வளோ நல்லவங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு நான்வெஜ் எல்லாம் போட்டு போட்டு வளர்த்தவங்க. டி அவங்கள போய் இப்படி பேசுகிற? நான்வெஜ் போட்டு வளர்த்துட்டா மட்டும் அதிகாரத்துக்கு வந்துடலாமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். டேய், எனக்கு என்ன என் கல்யாணத்தில் பிடிக்குதா அதை தானடா நான் போடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் புடவை கட்டணும்னாங்க. அதே மாதிரி நானும் கட்டிக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அத்தைக்கு எப்பவுமே இல்லடா தாந்தாங்கிற அகங்காரம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நந்தினி கூட எப்படி இருக்கிற பாரா. இது தெரியாம போச்சு இத்தனை நாளா. சரி, நீ மேலே சொல்லு. இன்னும் என்னத்தடா மேலே சொல்றது? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் போகிற குடும்பம் ஒரு விவகாரமான குடும்பம், ஒரு மொரட்டு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தாந்தாங்கிற ஒரு எண்ணம். இந்த பெரிய நந்தினியும் அப்படித்தான், அர்ச்சனாக்காவும் லைட்டாக அப்படித்தான், புஷ்பாக்கா மட்டும் பரவாயில்ல. மற்றபடி எல்லாமே ஒரே கேஸு தான். பாரு, அப்போ நீ அந்த வீட்டில் போய் கஷ்டப்பட போறல? ஆமா ராகுலு, ரொம்ப கஷ்டப்பட போறேன்டா. அதுவும் இல்லாம இனிமேல் அந்த வீட்டில் எனக்கு முன்னாடி கிடைச்ச சலுகை எதுவுமே கிடைக்காது. பாரு, நான் இனிமேல் எதனா கேட்டா கூட உன் புருஷங்கிட்ட போய் கேளு, அதையெல்லாம் என்னால் வாங்கி தர முடியாதுன்னு அத்தையை மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவான், மாவும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவாரு. இதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு பாரு. சரி, ஏன்டி அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏடா மண்டபத்துல கூட எல்லாரும் குரூப்பா நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களே, பாக்கலையா நீ? அப்பா அங்க குரூப் தனியா, அம்மா அங்க குரூப் தனியா, எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி தான். எனக்கு எந்த சலுகையும் கொடுக்க கூடாது, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணணும்னு ஒட்டு மொத்த பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கடா. என்னடி நாங்க குரூப்பா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு என்னடி தெரியும்? மாட்டு நான் பம்பரை கட்ட மண்டே.
அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? இவ்வளவு நேரம் நல்லா வாய் கிழிய அளந்து விட்டுக்கிட்டு இருந்தியா? அப்பதான் வந்தேன். முன்னாடி ரொம்ப ஓவரா பேசிடுகிற. ஏண்டி நாங்களாம் உன்னை டார்ச்சர் பண்ணுவோமா? அதுவும் எல்லாரும் குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்றோமா? அடியே நீ அந்த வீட்டுக்கு வந்தா நீ கேட்கறது எதையும் நாங்கள் வாங்கி தர மாட்டோமா? வாங்கி தர மாட்டோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க ஏண்டி உன்னை டார்ச்சர் பண்ண போறா? நீ இங்க எப்படி இருந்தியா அப்படிதான் அங்கேயே வந்திருக்க போற. நல்லா கேளுங்க அத்தை, விடாதீங்க அத்தை. நீங்க போட்ட சோறுல தானே அத்தை வளர்ந்தது. அன்னம் போட்ட அன்ன பூரணி அத்தை நீங்க. ஆனா உங்களை பார்த்து இன்னும் நான் பேச்சு பேசி திரும்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தை. அதனால திட்டுங்க தவளா. அதுல ஏன்டா எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுற? அத்தை அதெல்லாம் சும்மா என்ன எரேஸ் பண்ணிடுங்க. நீங்க எனக்கு பால் எடுத்துட்டு வந்துட்டாங்க அத்தை, பசிக்குது. நடிக்காத நீ, மூஞ்ச பாரு. நீ வாடி அங்க, உன்னை வச்சுக்கிறேன் நானு. உண்மையில உன்னை போட்டு டார்ச்சர் பண்றேன்டி. இரு போயிட்டு பாலும் பழமும் எடுத்துன்னு வந்து தரேன். மவளை இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நாய்ங்களா எப்படி சிரிக்குதுங்கப்பா? அத்தை வந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? மூஞ்சிக்கலையும் முகரிங்களையும் பாரு. நான் முன்னாடி என் குடும்பத்தை அவ்வளோ கழுவுனேன். அதனால தாண்டி நானும் அமைதியா இருந்தேன். எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கினியா? டேய் விட மாட்டாங்கடி எங்க அம்மா உன்னை. பாரு எங்க வீட்டுக்கு வா நீ, அப்புறம் இருக்குது உனக்கு. போடி நட்டக்கோக்க. எங்க பாருங்க உங்க தங்கச்சி ரொம்ப ஓவரா பேசுற. நீ பேசுனதை விடவா? யாங்க சும்மா இரு, அப்புறம் எங்க அம்மா ரிட்டர்ன் வந்துட்டு போறாங்க. அதுவும் சரிதான். சரி நம்பிட்டே இருக்கிறேன். ஐய் பால் வருது பால் வருது. என்ன பழம் எல்லாம் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வராங்க. ஒரு சீப்பு பழத்தை எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தனே. ஒரு சீப்பு பழமா? குரங்கு குரங்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அதுல அவருக்கு பாதி உனக்கு பாதி. பாதி பழம்லாம் எனக்கு எப்படி பார்த்தா? ஏங்க நீங்க சும்மா கொஞ்சோண்டு கச்சிக்கிட்டு மீதி பழத்தை எனக்கு குத்துணுன்னு? தரமாட்டேன். பாதி பழம் நான் சாப்பிடுவேன். ஏன்? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இப்படி சிரிக்கிறேனேங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன்னு நீ நினைக்காத. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்படியே எல்லா விஷயத்திலயும் நீ ஸ்ட்ரிக்டா இருந்துட்டீனா சூப்பரா இருக்கும்பா மனோஜ். கண்டிப்பா அது. சரிப்பா இந்த பால் எடுத்துக்க. நீ பாதி குடிச்சிட்டு பாப்பாக்கு பாதி கொடுத்துருப்பா. சரிங்கம்மா. என்ன அர்ச்சனாக்கா, மாப்பிள்ளையும் பொண்ணு பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப தாண்டி கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளைய பாத்தீங்களாக்கா, பொண்ணு கையை விடவே மாட்டேங்கிறாரு. என்ன மாப்பிள்ள, பால் குடிக்கிறப்ப கூட பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணுமா உங்களுக்கு? கொஞ்சம் ஷை ஆகுதுக்கா, அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். எமோஷனல் சப்போர்ட்டா மாப்பிள்ள? அதேதான்டா ரகுலு. சரிப்பா இருக்கட்டும், நல்லதுதான். நீ குடிப்பா. என்னடியே குடிப்பாங்கிற? அவன் இடது கையில எல்லாம் பாலை வச்சிருக்கான். எப்பா நீ அவ கையை விட்டுட்டு வலது கையில டம்ளர் பிடிச்சி பாலை குடி. சரிங்கம்மா. மாப்பிள்ள மாமியாருக்கும் ஆமா சாமி போடுறாரு, அம்மாக்கும் ஆமா சாமி போடுறாரு. மாமியாருக்கும் அம்மாக்கும் மட்டும் இல்லடி, பொண்டாட்டிக்கும் ஆமா சாமி போட்டுதான் ஆகணும். அது சரி. சும்மா இருங்கடி, என்னத்தையாவது ஒண்ணு பேசிக்கின்னு கிடப்பீங்க நீங்க. எப்பா பாதி குடிப்பா போதும்னா, மீதி பாதி அவளுக்கு கொடு. சரிங்கம்மா. அங்க பாதினா பாதி எல்லாம் குடிக்க கூடாது. கொஞ்சமா குடிச்சிட்டு எனக்கு குடுத்துருங்க. கொடுக்க மாட்டேன் போடி. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அது என்ன கேட்டாலும் இனிமேல முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. அப்பதான் அதுவும் உருப்படும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு எதிராக தான் இருக்கிறீங்க. எங்க போதுங்க, குடிச்சது பாதி ஆயிட்டு இருக்கும், கொடுங்க. இல்லடி எனக்கு தெரியாதா, கொஞ்ச நேரம் இரு அமைதியா. வாயை மூடிக்கிட்டே குடுப்பா. என்ன முன்ன பின்ன பாலை குடிச்சதே இல்லையா நீ? என் தம்பி குடிக்கிற வரைக்கும் அமைதியா இரு. சிங்கத்தின் உச்சம் அவமானத்தின் மிச்சம் தான் மணிமேகலை. தேவையாடி உனக்கு இதெல்லாம்? போடா. இந்த சடங்கெல்லாம் முடியிட்டோம். குடமா பாலை குடிக்கிறேன் பாரு நானு. மூக்குலயே குத்திடுவேன். சூப்பர் மாப்பிள்ள, இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பாருமா, அவங்க எல்லாரும் முன்னாடியே என் மூக்குல குத்துவன்றாரு இவரு. சும்மா மாப்பிள்ள விளையாட்டுக்கு சொன்னாரு. எப்ப நீ பாதி குடிச்சிட்டேன்னா அவளுக்கு கொடுத்துருப்பா, இல்லன்னா நசன்னு பேசிக்கிட்டே இருப்பா. சரிங்க இந்த அப்படி நான் கரெக்டா பாதி குடிச்சிருக்கேன், மீதி பாதி இந்தா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்புறமா வச்சுக்கிறவங்கள. சும்மாடி செல்லக்குட்டி, இந்த குடி. தேங்க்யூ. மாப்பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கினே எப்படி குடிக்குது பறையுதா? கொஞ்சமாவது கூச்சம் நாச்சன்னா அவங்க எதனா ஒண்ணு இருக்குது அந்த பொண்ணுங்க. அப்படியே மாடு கழுவி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சுன்னு இருக்குதா? ஏமா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா? என்னத்த பண்றது, இப்படி எல்லாம் இவ குடிக்கும் போதே அடிச்சு திருத்தி இருக்கணும். இந்த பழக்கம் இவளை விட்டு போக மாட்டேங்குது. சோ இந்த சத்தம் எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. மாப்பிள்ளை இவளை வச்சுக்கிட்டு நான் பாடுபட போறாரோ? இந்த பாலில சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்குதுப்பா. அப்படியா? எனக்கு கரெக்டா இந்த மாதிரி தானே இருந்துச்சு. எங்க கூட நான் பாக்குறேன். தரமாட்டேன். சக்கரை கரெக்டா தான் இருக்குது. அவ சாப்பிடுறதுல இருந்து செதறது கூட உனக்கு கிடைக்காதுப்பா. ஆனா நீ என்னடா பாலை கூட நான் குடிச்சு பாக்குறேங்கிற. என்னத்த சொல்றது? எல்லாம் மாப்பிள்ள போக போக கத்து பாருக்கா பிரியாக்கா. அதுவும் சரிதான். அடியே இன்னும் மடி அரைப்பால குடிச்சுக்கிட்டு இருக்க. போதண்டி குடு டம்ளர். இர கடிச்சு சொட்டு வருது இல்ல. எருமை டம்ளர் குடு. ஏப்பா நீ புடுங்கப்பா அவகிட்ட இருந்து டம்ளரை. எந்த மன பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் கேவலமா திட்டு வாங்காது.
மணிமேகலை எவ்வளோ திட்டு வாங்குறாப்பா. அக்கா ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க போகுது. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படிக்கா? இன்னைக்கு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? இன்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வைக்க மாட்டாங்கடி. பொண்ணு மனம் மிதிக்கணும்ல. நாளைக்கு தான் எல்லாரும் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மனம் மிதிக்கணும். அதுக்கப்புறம் மாட்டி தான் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. ஓ, இன்னும் அந்த ஃபார்மாலிட்டி வேறு இருக்குல்ல. சரி சரி பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. பழத்தை சாப்பிடுங்க மாப்பிள்ள. பாதி சாப்பிட்டு அவளுக்கு கொடுத்துருங்க. சரிங்க அத்தை. கொஞ்சமாக கச்சிட்டு கொடுத்துருங்க. எனக்கு என்ன போடி, பாதி சாப்பிட்டு தான் தருவேன். அசிங்கத்துக்கு மேல அசிங்கம். சி, ஏன் மணி இப்படி பண்ற? அது பாரு இங்க எவ்வளவு பழம் இருக்குதே, அதை சாப்பிட்டு அப்புறமா கூட தான் சாப்பிடேண்டியே. ஏன்டியே இப்படி பண்றா? எல்லாமே எனக்குன்னு நினச்சேன். சரி ஏங்க நீங்கள் பாதி சாப்பிட்டே கொடுங்க. எத்தனை முறை சொல்றது? அப்படியெல்லாம் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட மாட்டாங்க மணி, ஓகேவா? இனிமேல் எதுனாலும் ஆஃப் தான், சரியா? சாக்லேட்டா இருந்தாலும் சரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை பாருங்க, இந்த பால் பழவரியும் தான் பாதி பாதி கணக்கெல்லாம், சரியா? அப்புறமா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்குற சாக்லேட் எல்லாம் எனக்கு முழுசாக கொடுத்துடணும். அப்படியெல்லாம் பாதி தின்னுட்டு கொடுக்க கூடாது. இதை பாருங்க, டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டான். அது எனக்கு என்ன, நான் எல்லாத்தையும் பாதி எடுத்துப்பேன். அடிமடியிலேயே கையை வச்சுட்டு இருப்பா மாப்பிள்ள. இதுதான் எனக்கு வேணும். அவளுக்கு எதுவுமே முழுசா கிடைக்க கூடாது. இந்தா அடுத்த பாதி உனக்கு. கொடுங்க. லொட்டோ கையில் வாங்கி சாப்பிடுது பாரு. ஏய் சி, அந்த கையில் வாங்கி சாப்பிடு. மூஞ்ச பாரு நல்லா. அத்தை பழக்க தோஷத்தில் திட்டிட்டேன்டி. நீ வலது கையில் வாங்கி சாப்பிடு. இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணமே ஆயிருக்குது, அதுக்குள்ளே என்ன திட்டுறீங்களே. நீங்கள் மோசமான மாமியா இருப்பாங்க. ரொம்ப வாயாடாதடியே. வலது கையில் பிடிச்சி சாப்பிடுன்னு சொன்னேன். சரி கத்தாதீங்க. அப்பா எப்பா சந்தோஷமா இருக்குதுப்பா. ஒரு பக்கம் அவன் மாமியாருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் புருஷங்காரன் அவளுக்கு எதையுமே உருப்படியா கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. மணிமேகலா அவளா, இனிமேல் தாண்டி ஆட்டமே உனக்கு ஆரம்பம். பசங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்றது? எப்ப நம்ம மண்டபத்துக்கு ரிட்டர்ன் போறது? மதியமே போலாமா இல்ல சாயங்காலமா போலாமா? மதியமே போயிடலாண்டி. நம்ம குடும்பத்துல பாதி பேர் அங்கதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இங்க வந்திருக்கிறோம். அந்த பசங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கணும்னு நம்ம கிளம்பி போயிடலாம். அதுவும் இல்லாம சாப்பாடெல்லாம் வேற சொல்லியிருக்கிறோம்ல. சரி பார்வதி, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் கொஞ்சம் தயாரா இருப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஊருக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நம்ம ரிசப்ஷனை முடிச்சுட்டு நைட்டோட நைட்டா கிளம்பணுமா இல்ல நாளைக்கு காலையில கிளம்புவோமா? நியாயமா பார்த்தா பொண்ணு மண்டபத்துல இருந்து கிளம்பி நேரம் என் வீட்டுக்கு தான் வரணும். இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு காலையிலேயே கூட்டின்னு போய்க்கலாம். நைட்லலாம் ஊருக்கு போகிறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சரியா? ரிசப்ஷனை முடிச்சுட்டு எல்லாரும் இங்கேயே வருவோம், இங்கேயே இருப்போம், காலையில் கிளம்பி போவோம், சரியா? சரி ஓகே. அப்புறம் பசங்களுக்கு முதல் இரவுக்கு அதுக்கு டைம் குறிக்கணுமா இல்லை எப்படி? இல்லை நாளைக்கு நைட்டே வச்சுருவோமா? அதுக்கெல்லாம் யாருடி இப்போ பெருசாக நேரம் குறிக்கிறா? அது அவங்க இஷ்டம். நாளைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டு வச்சுருவோம். சரி பார்வதி, அப்போ அதுக்கான டெக்கரேஷன் எல்லாம் வேற பண்ணணும்ல. அது எப்படி? இங்கே ராகுல் காயத்ரிக்கு எல்லாத்தையுமே சந்தோஷம் பண்ணிட்டான். அங்கே நாளைக்கு வீட்டில் போயிட்டுல பண்ணணும். அது எப்படி பண்ணுறது இப்போ? என்னடி பெரிய டெக்கரேஷன்? நீ ஏன்டி இவ்வளோ பெருசாக யோசிச்சுன்னு இருக்கிற? மல்லிப்பூவை பெட்டில் தூவி விட்டுறலாம், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? அதெல்லாம் என் பொண்ணு போய் ஒத்துக்காது. ராகுல் காயத்ரிக்கு டெக்கரேஷன் எப்படி பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிருச்சு. அப்படி இருக்கும்போது நீ வேற சும்மா மல்லிப்பூவெல்லாம் தூவுறதெல்லாம் அது ஒத்துக்காது. இம்சை சரியான இம்சையை பற்றி வச்சிருக்கிறடி நீ. ஏண்டி நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னடி அது டெக்கரேஷன் எப்படி கட்டி நழ போதே? எதனா சொல்கிற போகிறேன் நான். பாரு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன தெரிய சொல்கிறது? டெக்கரேஷனு கூடவா ஒரே மாதிரி இருக்கணும்னு கேட்பாங்க. என்னத்தை சொல்கிறதோ? எங்கள் பாரு பெருசாலாம் இந்த டெக்கரேஷனும் பண்ண முடியாது. கட்டில் அழகாக அந்த மல்லிப்பூவை சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே ரோசா பூவை வேணால் வச்சு வைப்போம். அதை தாண்டி வேற என்ன தெரிய பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன்ல? இங்க பாரு நீ டென்ஷன் ஆகாத. நீ எதுவுமே பண்ண வேணாம், சரியா? அங்க சந்தோஷம் நான் ராகுலையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன், சரியா? மனோஜோட பெட்ரூம்ல தானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போது, அங்கேயே சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு சொல்றேன். அவனுக்கு 2 பேரும் பண்ணிடுவானுங்க. ஒரு நாள் கூத்துக்கு மீசிய வழிச்ச கதை தாண்டி இதெல்லாம். என்னத்த சொல்றது? சரி உன் பொண்ணு விருப்பப்படியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். சரி பார்வதி, அவள் வாழ்க்கையோட ஆரம்பம் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும்ங்கிறதுனால தான் நானும் பெருசாக எதையும் கண்டுக்கல. அவள் என்னென்ன கேட்டாலும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் பெருசாக எதையும் கண்டுக்காத. சரி பாரு, சரியான மாமியாரா மாறிக்கிட்டு வரல ஷில்பா. ஆமாம்மா, முரட்டு மாமியாரா மாறிக்கிட்டு வருது. அப்படியே என்னடி பேச்சு பேசின்னு இருக்கிற நீ? முரட்டு மாமியாராம? நான்லாம் நல்ல மாமியார் தான். நீ வேணா பாரு, உன் பொண்ணை பெண்டை நிமித்தி அப்படியே சூப்பராக ஆக்கிடுவேன். அதை பார்க்கணுன்னு தானே நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லாவே பெண்டை நிமித்து, பெல்ட்டால கூட பெண்டை நிமித்து. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ அவகிட்ட ஸ்ட்ரிக்டாகவே இரு, அதைத்தான் நானும் விரும்புகிறேன். நல்ல சம்மந்திக்காரிங்க தான் 2 பேரும். அங்கங்கே பொண்ணை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும், தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்னு தான் எல்லா அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. நீ பொண்ணை பெல்ட்டால் அடிச்சு கூட திருத்துன்னு சொல்கிற. சூப்பர் டிஷில் பண்ணி. தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறதுக்கு நான் தங்கத்தில் பெற்றிருக்கணும். நான் தகர டப்பாவில் பெற்று வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் அடித்து நிமித்தி நீ பெண்ட் எடுத்து சரி பண்ணணும். அப்போ தான் அதுவும் கரெக்டாக இருக்கும். என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா பாரு. ஏண்டி இதையெல்லாம் நீ வளர்க்கும் போதே ஒழுங்காக வளர்த்துருக்கணும். நீ இப்படி கோக்கமாக வளர்த்து விட்டு இப்போ என் தலையில் கட்டி வேடிக்கை பார்க்குற.
உடனே எல்லாரும் ஈஸியாக ஏன் மேலே தூக்கி பழிய போட்டுறாதீங்க. அவளை நான் மட்டுமா வளர்த்தேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே வளர்த்தீங்க. இங்கே பாருங்கடி, அவளை திருத்த வேண்டியது உங்கள் எல்லாரோட கடமையும் தான். சும்மா வந்துட்டாளுங்க என்ன குறை சொல்கிறதுக்கு. போங்கடி அப்படிக்கா.